கிறிஸ்மஸ்னாலே பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன், அதோட பரிசு பொருட்கள் இது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்போ ஜி ஸ்கொயர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க பேரண்ட் எல்லாம் வந்துட்டு போயிருந்தாங்கல்ல, அப்போ ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸ்க்கும் அவங்க ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த மெமரிஸை அவங்க ஷேர் பண்ணுற மாதிரி அழகாக ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்காங்கங்க. இதை எல்லோரும் அதை வாங்கிக்கிட்டு மகிழ்ச்சியுடன் அந்த காட்சிகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாரெல்லாம் அதில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த இது மணியோடைய அந்த ஃப்ரேமில் வந்து அந்த சுபிக்ஷா கூட இருந்த அந்த காட்சியை அவர் பார்க்குறாரு. அது அவர் லைஃப்லேயே பெஸ்ட் கேப்சர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிற அந்த மொமெண்ட்டை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய ஃபேமிலியுடன் அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது மிகப்பெரிய சந்தோஷத்தை படுறாங்க. பார்க்கும்போது நல்லா இருக்குங்க, நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடு. ஜி ஸ்கொயர் இந்த முறை நிறைய பண்ணுதில்லை அவங்களுக்கு. ஏன்னா அது ஒவ்வொரு முறையும் டாஸ்க் வைக்கும் போதும் 11 கிராமுக்கு ஏதோ கோல்டு காயின்லாம் தராங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்குது. ஹவுஸ்மேட்ஸை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த கிறிஸ்மஸில் நீங்கள் ஏதாவது பரிசுகள்லாம் வாங்கினீங்களா, இல்லை பரிசுகள் கொடுத்தீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உலகம் எங்கும் வாழும் அனைத்து நண்பர்களுக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ்.